Watch full episodes on Jio Hotstar. ரோபோட்டஸ் ஐசோப்பியாவோட மகாராஜா. அந்த மகாராஜாவால தான் எங்களோட இடமே இப்படி இருக்கு. எங்களை சுற்றி இருந்த இயற்கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அந்த ரோபோட்டஸ் கிட்ட இருந்து இதுவரைக்கும் யாரையுமே எங்களால் காப்பாற்ற முடியாது. பாவம் மாட்டை இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு இல்ல? மாமா மாமா இன்னைக்கு வரைக்கும் யாரும் முயற்சியே பண்ணலல்ல. ஒருவேளை நாம முயற்சி பண்ணா நம்ம ஜெயிக்கலாம். அட கடவுளே, இது என்னன்னே தெரியலையே. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஆமா, நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக கிரீன் ஹவுஸாக்கு வந்தீங்க? என்னோட அன்பான டிங்கிள் சகோதரனே, நாங்கெல்லாம் ஃபுர்ஃபுரி நகர்ல இருந்து வந்திருக்கோம். என் பேரு டாக்டர் ஜட்கா. இது என்னோட நண்பன் கசிதாராம். இது ஜூசு, இவரு சிங்கம் சார், அப்புறம் இது சோட்டு. நான் ஒரு பிளைனை உருவாக்குனேன். அதுல நாங்க எல்லாரும் பிக்னிக் போலான்னு கிளம்பி வந்தோம். என்னது, நீ ஒரு பிளேனை உருவாக்குனியா? அப்படின்னா நீ எங்களுக்கு உதவியா இருப்பன்னு எனக்கு தோணுது. பாபா பாபா பிளாக் ஷீப், கிரேட் ரோபோட்டஸ், எங்கடா இருக்கீங்க? நீங்க கேட்டீங்களா? இதோ இவன் ஒரு சயின்டிஸ்டா. ஐசோபியா உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குதா? இருக்கட்டும், நடுங்குங்க, இன்னும் நடுங்குங்க. ஐ அம் ஹாப்பி, மோர் தென் ஹாப்பி. என்ன பார்த்து பயந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தன் பயந்துட்டான்னா அப்ப அவன் தப்பிச்சிருவான். யோ கஜா கஜா, ஒருத்தன் பயந்தானா எப்படியப்பா தப்பிக்க முடியும்? சீக்கிரத்திலே உனக்கு எல்லாம் புரியும். டாக்டர் ஜர்கா, நீ ஒரு சயின்டிஸ்ட் தானே? ஜானி ஜானி, எஸ் பாப்பா. கிரேட் ரோபோட்டஸ், இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். பிளேனையே உருவாக்கியிருக்காரா தெரியுமா? இவரால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். காஜா காஜா, இந்த ஆளுக்கு எது பண்ணாத துபுக்கா தான் போகும். பிளேனா பிளேனு, இவர் உண்டாக்குன பிளேன்ல பேட்டரி என்னது எதையும் ஒழுங்கா பண்ண மாட்டானா? இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தானே? இவர்கிட்ட கார் தான் இல்ல, அதனால தான் இவர் வேஸ்ட். மத்தபடி ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இவருக்கு நிறைய விஷயம் தெரியும். கிரேட் ரோபோட்டஸ், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் எல்லாம் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நினைக்கிறேன். இந்த டாக்டர் ஜர்காவால நமக்கு நிறைய லாபம் கிடைக்க போகுது. இப்போ இவரால தான் உங்களோட கனவு எல்லாமே நினைவாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
அட என்னப்பா எதை பத்தி பேசுறீங்க? என்ன கனவு எனக்கு சொல்லுங்களேன். Chubby cheeks, rosy lips. இதோ இங்க பாருங்க. இதுதான் உங்களோட பிளானட். இது பார்க்க இப்படிதான் இருக்க போகுது. ஐ அம் ஹாப்பி, மோர் தென் ஹாப்பி. ஒருவேளை என்னோட கனவு நிறைவேறிடுச்சு, அப்ப நீங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு போகலாம். நான் வித்தியாசமா ஒரு மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு நான் மொத்த பிளானட்டையும் பனியால நிரப்ப போறேன். அந்த மிஷினை ரெடி பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு உன் உதவி தேவை. இல்ல வேணாம் டாக்டர் ஜட்கா, இவன் மோசமான ஆளு, இவனுக்கு உதவி பண்ணாதீங்க. நான் முதல்லயே சொல்லியிருந்தேன்ல, என்னை பார்த்து பயந்தவன் கண்டிப்பா தப்பிக்க முடியும். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? என்னை பார்த்து பயப்படலனா அவங்க தப்பிக்கவே முடியாது. ஓ நான் கண்டிப்பா உதவி பண்றேன். நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன். ஆனா என் நண்பர்கள் எல்லாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது. அவங்கள நீ ஜெயில போடக்கூடாது. I am happy, more than happy. Yeah. என்னத்த சோகமா பாத்துக்கிட்டு இருக்கான்? முயற்சி பண்ணா தோல்வியே கிடையாது. டோன்ட் ஃபீல் மோட்டோ. இல்ல ஃபீல் பண்ணல, சும்மா மூஞ்சிய நீ கழுவலாம் இந்த தான் மாதிரி வந்தேன். அழுதுகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மோட்டோ. டேய் பத்துலு, சோட்டு கண்டிப்பா கிடைச்சிருவான்ல. நீ மனசை தேத்திக்கிறத தவிர வேற வழி இல்ல மோட்டோ. நம்ம சோட்டு என்ன சொல்லுவான்? முயற்சியை விட ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தானே நமக்கு சொல்லுவான். ஆமா. கண்டிப்பா நம்ம சோட்டு நமக்கு கிடைச்சிருவான் மோட்டோ. தம்பி, நீங்க 2 பேருமே போகணும்னு முடிவா இருக்கீங்க. அதனால இந்த காணாம போகிற பழத்தை கையில வச்சுக்கோங்க. ஒருவேளை இது தேவைன்னு தெரிஞ்சுனா இதை சாப்பிடுங்க. நல்லா ஞாபகம் இருக்கட்டும், இதை சாப்பிட்டா நீங்க கொஞ்ச நேரம் மட்டும்தான் மறைஞ்சிருப்பீங்க. இந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நீங்க 2 பேருமே நேரா அந்த பக்கமாவே போங்க. அப்போ ஐசோப்பியாவுக்கு நீங்க போயிடலாம். என்னோட வாழ்த்துக்கள் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த காட்டுல இருக்க தெய்வங்கள் எல்லாருமே உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. நீங்க போக போற வழி ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க எதுக்கு ஒரு தடவை யோசிச்சுக்குங்க. சோட்டு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? முயற்சி பண்றவங்களுக்கு தோல்விங்கிறது பக்கத்துல கூட நெருங்காது. அதனால நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ண போறோம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எங்க இருந்துடா சத்தம் வருது? ஒண்ணுமே புரியலையே. எம்மா பெரிய வாங்கி சீக்கிரம் ஓடுங்க, காப்பாத்துங்க. சீக்கிரமாக யாரோ துரத்துற மாதிரியே இருக்குடா. என்னமா போ, நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். யார் வம்பு தும்புக்கும் போறதில்ல. ஆஹா, எவ்வளவு பெரிய பீர்க்கங்கா பாரு. என்னடா முட்டை தப்பாச்சி எல்லாம் நம்ம துரத்துது. டேய் பத்துலு, இதுக்கு பசிய தீக்க என்னால முடியாதுடா. எப்படியாவது இதுக்கு கிட்ட தப்பிச்சு ஓடி ஆகணும். சீக்கிரமா வந்துடுறா. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. பத்துலு, நாமெல்லாம் பூமியை சேர்ந்தவங்கடா. இதுக்கு சாதாரண செடிங்க. எவ்வளவு காட்டு மிருகங்களை எவ்வளவு பேரை நம்ம சமாளிச்சிருக்கோம். இதுக்கு என்ன ஜுஜுபி? இதுக்குள்ள ஒரு கை பார்த்துருவோம். ஏய், பக்கத்துல வராதீங்க. நாங்கெல்லாம் மோசமானவங்களே, ரொம்ப முக்கியமானவங்கடா. பக்கத்துல வராதீங்க. என்ன பத்தி தெரியாது உங்களுக்கு? என்னடா இவ்வளவு நேரம் பஞ்சு டைலாக் எல்லாம்
பேசுன திடீர்னு காணாம போயிட்டா. டே மோட்டோ, பரதேசி கீழே விழுந்து கிடக்குறேன்டா. டேய் வா மோட்டோ, பூமியை சேர்ந்தவங்களால எவ்வளவு வேகமா ஓட முடியுங்கிறதை இவங்களுக்கு நம்ம டெமோ பண்ணி காட்டலாம் மோட்டோ. ஒலிம்பிக்ல எவ்வளவு வேகமா ஓடி இவங்களுக்கு தெரியாது. மோட்டோ, இவங்க நம்மள எல்லாம் குச்சி குச்சி சாப்பிடுவாங்க போல இருக்கு. நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, வந்துகிட்டே இரு மோட்டோ. சுத்திட்டாருங்கய்யா, பாத்து மோட்டோ, தைரியத்தை தளர விட்டுறாத. ஏன்டா எம்எல்ஏ இறங்கா. ஆஹா, இப்ப இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. சினிமாவுல டிராபிக்ல வர மாதிரி வராங்களே. பேசாம எகிரிடலாமா மோட்டோ? டேய் நோ, முள்ளு முள்ளு, ஏய் முள்ளு குத்திடுறா. டேய் வாயில ஏய் பேச முடியாத அளவுக்கு. டேய் நோ நோ. டேய் மோட்டோ, ஏய் என்னடா எங்கேயோ முள்ளு குத்து. டேய் எங்களை காப்பாத்தி இந்த உலகத்துல யாருமே இல்லை. நாங்க கத்துனது கடவுளுக்கு கேட்டுச்சா? கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். சரி சரி. கார பையன் பச்சை தமிழ் மிருகண்டா இது மோட்டோ. உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் நான் இதை காப்பாத்தினேன்ல. கடவுளா பார்த்து இந்த பச்சை தமிழ் மிருகத்தை நம்மளுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. உட்காரு மோட்டோ. சரி. வாழ்க தமிழ். ஜெய் ஜெய். போயிட்டு வரணும் பசங்களா. எப்ப பார்த்தாலும் என்ன தனியா விட்டுட்டு போறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. நில்லுங்கடா, கையில மாட்டீங்க, உங்க பெண்டை கழட்டிடுவேன். ரெண்டு பேர்ல யாராவது இவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்கடா. நான் தான் ஜான் த டால். எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க சொல்லுங்க. காப்பாத்துங்க. என்னது இது? மொத்த மிஷினையும் ஓபன் பண்ணு. என்னால முடியாது, இதுக்கு மேல சும்மா இருக்க மாட்டேன். சட்டத்தை மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்ல அவ்வளவுதான். அட கடவுளே, என்ன இது? என்னோட லத்தி இப்ப என்னையே அடிக்க போகுது. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். இல்ல காப்பாத்துங்க. ஓய் வேணா, சொன்னா கேளு. இங்க பாருங்க ரோபோட்டஸ், அன்பான நண்பனே, என்னோட டியர் ஃப்ரெண்டு. இந்த மிஷினை திரும்பவும் அசெம்பிள் பண்ணியே ஆகணும். அப்பதான் இது திரும்பவும் வேலை செய்யும். அப்பதான் ஒரு நிமிஷத்துல மொத்த பிளானட்டையும் நம்ம பனியால நிரப்ப முடியும். அது வேற இருக்குல்ல. I am happy, more than happy. ஆனா ஒருவேளை தப்பு நடந்தது, ஓ, you will be sad, more than sad. என்ன அங்கிள் இது? உண்மையிலேயே நம்ம பிளானட் பனியால நிறைஞ்சிருமா? இல்ல சொட்டுக்கண்ணா, நான் சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். மோட்டு பத்துல இங்க வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கணும்ல, அதுக்குதான். டாக்டர் அங்கிள், எனக்கு நிச்சயமா தெரியும் மாமா கண்டிப்பா வருவாங்க. ஆனா எப்போ? அவர் வர எவ்வளவு நேரம் ஆகும்? எப்ப வருவாருன்னு தெரியலையே. உனக்கு மோட்டு பத்துல பத்தி தெரியாது கண்ணா. ஒரு மாசம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் அவங்க நம்மள காப்பாத்த வருவாங்க. அவங்க ரெண்டு பேருமே புத்திசாலிங்க, தெரியும்ல. அவங்க நண்பர்களுக்கு ஒண்ணுனா அவங்க வருவாங்க.
என்ன நடந்தாலும் சரி இவங்களை சும்மா விட போறது இல்ல. ரைட்டு ஸ்ட்ரைட்டு சூப்பரு. ஒரு யூட்டர்னு அப்படித்தான். அது என்னடா ஃப்ளைட் இது தான்டா ஒரிஜினல் ஃப்ளைட் மோட்டோ இல்ல லேண்டிங் என்னடா என்னாச்சு? இதெல்லாம் தப்பு ஒரு அப்பா, என்னாச்சு? இப்படி பண்ற? வேண்டாம், கேளு. வேண்டாம். ஓவர் குளூர்ல தான் இப்படி கொஞ்சம் ஓவர் டோஸா நடந்துக்கிட்டானோ. அம்மா. என்னடா என்னென்னமோ பண்றான் டான்ஸ் அதான் தானே. ஒண்ணும் புரியலடா எனக்கு. ஐயோ மோட்டோ குளிர் அதிகமா இருக்கிறதுனால அவனால தரையில நிக்க முடியல புரியுதா? ஏய் பாருடா மோட்டோ லைட் ஹவுஸ் மாதிரியே இருக்கே. எவ்வளவு பவர்ரா அப்பா. அமுக்க கொட்வாக்க வந்துடுறா. ஏய் யாருங்க எடுங்க வண்டியை. Come on, shot. ஏய் மோட்டு மாமா, என்னோட மோட்டு மாமா பட்லு மாமா வந்துட்டாங்க. என்னோட மாமா வந்தாச்சு. இப்ப நீ என்ன ஆக போறன்னு நல்லா பாரு. ஓ அப்படின்னா உன்னோட மோட்டு பத்லு மாமா இவங்க தானா? ஒன்ன காப்பாத்த தான் வந்திருக்காங்களா? சும்மா சிரிக்காத. என் மோட்டு மாமாவும் பட்லு மாமாவும் ரொம்ப தைரியமானவங்க. பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாம் அவங்க பிடிச்சு ஜெயில தள்ளிருக்காங்க தெரியுமா? உன்னையும் அதே நிலைமைக்கு ஆளாக்க போறாங்க. என்னை விட தைரியமும் பலசாலியும் யாரும் இல்ல. உன்னை காப்பாத்த இவங்களா? பாவம், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் தெரியல. இவங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது. சமுச்சா, அவங்கள இங்க கொண்டு வா. அவங்கள வச்சு நான் ஸ்பெஷலான டிராஃபி செஞ்சுக்க போறேன். I am happy, more than happy. டேய் பத்தல வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. ஐடியா இங்க பாரு லீசா, நீங்க எப்படியாவது அந்த பில்லர் வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் அந்த கோட்டைக்குள்ள நம்ம ஈஸியா போயிடலாம். போட உன்னால் முடியும் தம்பி தம்பி. ஆமா. ஓ முடியும், முயற்சி பண்ணு. சொன்னதை follow பண்ணு. ரவுண்டு பாத்து போ. சூப்பர். அப்படித்தான். இன்னும் கொஞ்சம் அப்பு. என்னடா தலைக்கீழ எல்லாம் போற மோட்டோ? அப்படித்தான்டா. ஓ ஆஹா. ஆஹா வந்துட்டேடா கமாண்டர் ஆபீசருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமா எழுங்கடா. புதையல அது இதுன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கு கடவுள் எனக்கு நல்ல பரிசு கொடுத்தாரு. ராஜாவாகணும்னு நினைச்ச என்ன இப்படி பெக்கர் பாய் ஆக்கிட்டீங்களேடா. உங்களை பாராட்டி ஆகணும் பாஸ். இந்த நேரத்துல கூட கரெக்டா டைமிங் பஞ்ச்னெல்லாம் கடிக்கிறீங்களா பாஸ்? எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அதிகமா ஆசைப்பட்ட பிரச்சனை தான்.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.